செய்திக்கு நிறையா வருவோம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு கொஞ்சம் தான் இருக்கு. சொல்லுங்க, இந்த வருஷத்துக்கு என்ன இயர் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். இயர் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டில் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்கிறீங்களே பாஸ்டர். மூணாவது செய்தி இது. இந்த வருஷத்தில் கொஞ்சம் தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கேட்டால், வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம், ஐயோ பொருளெல்லாம் எப்படி கொண்டு, எங்கள் வீட்டில் பொருள் கொஞ்சம் தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை, ஒரு டெம்போ பிடிச்சி கொண்டு போயிடுவோம், கொஞ்சம் தான் இருக்குது. திடீர்னு நம்ம வீட்டில் யாராவது சாப்பிட்றதுக்கு வந்துட்டா, சாப்பாடு இருக்குதான்னு கேட்டால், அச்சோ இந்த நேரம் வந்துட்டாங்களே, பாருங்கள் பானையை பாருங்கள் அல்லது குக்கரை பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. சரி, இட்லி தோசை காலையில் ஏதாவது சாப்பிட இருக்குது, சட்னி கொஞ்சம் தான் இருக்குது இல்லை. நம்ம இப்படி கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லை. எங்கள் பணம் ஏதாவது இருக்குதா? இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. காணிக்கெல்லாம் கொடுக்க இல்லைங்க, கொடுக்க முடியாது, கொஞ்சம் தான் இருக்குது இல்லை. இப்படி நம்ம கொஞ்சமாக இருக்குது கொஞ்சமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை. உண்மை, கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க என்ன செய்கிறான், அநேகத்தில் ஆண்டு அதிகாரியாக வைக்கிறான். சரி, இன்றைக்கு என்னுடைய தலைப்பும் கொஞ்சம்தான். சரி, உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் கொஞ்சம் இருக்கலாம். பொருள் எப்படி இருக்குதுங்க உங்கள் வீட்டில்? மிக்ஸி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது இல்லை, எல்லாமே இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வேறு என்ன எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் இது மாதிரி இல்லை, அவங்க நிறையா இருக்குது. எங்கள் வீட்டில் கொஞ்சம்தான் இருக்குது. இப்படி நம்ம கொஞ்சம் காரில் போகலாமா அல்லது வண்டியில் போகலாமா, பெட்ரோல் கொஞ்சமாக தான் இருக்குது. இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சங்கிற வார்த்தை நம்ம அதிகமாக சொல்லுவோம் இல்லை. கொஞ்சங்கிற வார்த்தையை அதிகமாக சொல்லுவோம். அதாவது இந்த கொஞ்சத்திலே வாழ்கிறதா அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கலாம். கொஞ்சம் தான் என் வாழ்க்கை, கொஞ்சம் தானா அப்படின்னு. இன்றைக்கு அதான் நம்ம செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். நீ எழுந்து 8 வாசிங்களா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, எலியாவுக்கு அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய். இங்க பாருங்க, ஆண்டவர் எலியாவை சொல்றார். எங்க இருந்து போக சொல்றாருன்னா, கேரித் என்கிற ஆற்றண்டையில் இருக்கிறான். அப்போ அங்க அவனுக்கு அந்த ஆற்றில் உள்ள தண்ணீரை குடிச்சுக்குவான். சாப்பிட்றதுக்கு காலையிலையும் மாலையிலும் அப்பமும் என்ன கிடைக்குது இல்லை, இறைச்சி. தண்ணீர் ஆற்றிலிருந்து கிடைக்குது. 3 தேவை. அது என்ன கிடைக்குது? அப்பம் மட்டும் இல்லை, என்ன கிடைக்குது? இறைச்சி இல்லை. மதியானம் நல்ல வேலை டைம் கொஞ்சம் கம்மி, இல்லைன்னா கொஞ்சம் யோசிப்போம்ல. ஏதாவது ஒரு விசேஷத்தில் என்ன போடுறாங்க? சிக்கன். எப்போ பார்த்தாலும் சிக்கன், மட்டனா அப்படிம்பாங்கல்ல. அது அந்த மட்டன் அப்படிங்கிறது ஒரு விருப்பமான ஒரு பொருள். நான் ஆண்டவர் பாருங்க, எலியாவுக்கு காகங்களை கொண்டு, காக்கா இல்லை, சிலர் காகங்கள்னு பன்மையில் போட்டிருக்கு, காகங்களை கொண்டு என்ன செய்தாரா ஆண்டவர் போஷித்தார்னு பைபிள் வசனம் சொல்லுது. அதுக்கு பல விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். கொண்டு போஷித்தாராம். நல்ல இறைச்சி இல்லை, என்ன இறைச்சின்னு கேட்காதீங்க, இறைச்சி இல்லை, அப்படி தான் போட்டிருக்கு. மாட்டு இறைச்சியா ஆட்டு இறைச்சியா வெள்ளை ஆடா செம்மறி ஆடான்னு தெரியாது எனக்கு, பட் நல்ல மட்டன் சூப்பராக சமைச்சதுங்க. யார் வீட்டில் சமைச்சதோ என்னமோ தெரியல, பொட்டலம் கட்டி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, அல்லது டிஃபன் பாக்ஸோட எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்துச்சா என்னமோ தெரியாது, அதெல்லாம் நமக்கு தெரியல. அது காகங்கள் கொண்டு வந்து கொடுத்துச்சு. சரியா, காக்கா வாயிலேருந்து சாதாரணமாக கிடைக்காது இல்லை. நாங்கள் சின்ன பையங்களாக இருக்கும் பொழுது இந்த கொடுக்கா புளியும்பாங்க, கோணப்புளியங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது வச்சுருக்கோம். இந்த ஸ்கூலில் படிக்கும்போது நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது காக்கா வச்சுருக்குமா,
எப்படியாவது அதில் காக்காவே பாட்டி வடை சுட்டதுலேருந்து திருடினது, நம்ம அது வாயிலேருந்து திருட கல்லை தடிச்சது கீழே போட்டுரும். எடுத்து அதில் ஒரு 3 பசங்க இருந்தால் 3 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு போட்டு சாப்பிட்ருவோம். அப்போது காக்கா வாயில் கொண்டு போய் ஜெல்சமி கிடைக்காது, காக்கா வாயிலிருந்து கிடைக்காது. ஆனால் காகங்கள் அந்த எலியாவுக்கு நல்ல இறைச்சி அப்பம் கொடுத்தது. தாகத்துக்கு ஆற்று தண்ணீரை குடிச்சிட்டு இருந்தான். இப்போ ஆற்றுல தண்ணி என்ன ஆயிடுச்சு? பத்தி போயிடுச்சு. பத்தியும் போயிடுச்சு, இறைச்சியும் அப்பமும் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. இப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இப்போ தான் அந்த வசனத்தை வாசித்தோம். என்ன? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய், சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. பராமரிக்கும்படி. இனி நீ இங்க ஆத்துக்கிட்ட உனக்கு வேலை இல்லை, நீ போயிரு. உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது. நீ இப்போ சும்மா கொஞ்ச நாள் இருந்தல்ல, இறைச்சி கறி சாப்பிட்டுட்டு இப்போ நீ போ. எங்கே போகணும்? சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு போ. அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆச்சரியமா இருக்குல்ல இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, பட் ஆண்டவர் என்ன செய்தார்? கட்டளையிட்டார்னா பிளான் பண்ணிட்டாரு, திட்டமிட்டுட்டாரு. அந்த பெண்ணுக்கு கட்டளையிட்டார் அங்கே என்ன செய்யறதுக்கு? அங்கே இருக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். சாரிபாத்துங்கிற ஊருக்கு போறான். ஆண்டவர் சொன்னபடியே சாரிபாத்துங்கிற ஊருக்கு போறான். அந்த பட்டணத்தின் வாசலுக்குள்ள, அந்த பட்டணத்துக்குள்ள போகும் பொழுது, ஒலிமுக வாசலில் போகும் பொழுது அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். இல்லை, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுலேருந்து சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா. அப்போ எலியா அவன் அவளை பார்த்து அந்த விதவையை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். குடிக்கிறதுக்கு எப்படிங்க? கொஞ்சம் தண்ணி. எப்படி? நிறையலாம் வேண்டாம், கொஞ்சம் தண்ணி. அண்டாவிலையும் கொண்டு வர வேண்டாம், குண்டாவிலையும் கொண்டு வர வேண்டாம். கொஞ்சம் தண்ணி எனக்கு குடிக்கிறதுக்கு, கொஞ்சம் தண்ணி. ஆற்று தண்ணி வத்திருச்சு. இப்போ அங்கே வர்றான். தண்ணி தான் கேட்டாங்க. இல்லை, பைபிள் வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசிங்கிற நாமத்தில் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு என்ன? அதுக்கு பலன் உண்டாகும். ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன் இல்லை, ஒரு ஊழியக்காரன் வரும் பொழுது தீர்க்கதரிசின்னு வந்தா, போதகன்னு வந்தா, மேய்ப்பன்னு வந்தா, சுவிசேஷன் வந்தா, ஒரு கலசம் தண்ணி கொடுக்குற பழக்கம் இந்த பக்கம் இருக்கு. பார்த்தீங்களா? அங்கெல்லாம் இல்லைம்மா இருக்கு, கொடுக்க மாட்டாங்களே. இல்லை, இந்த ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா போனோடனே தண்ணி கொடுப்பாங்க. நான் இந்த தண்ணியை கொடுத்தா எனக்கு த்ரோட்டு உடனே இதாகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லம்மா. அது என்ன பண்ணுவேன்? தண்ணியை வாங்கி வச்சுட்டே பேசிகிட்டே இருப்பேன். முதல்ல வேண்டான்னு சொன்னால் கஷ்டப்படுவேன். தண்ணி வச்சுட்டே பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் தொண்டை ஒரு மாதிரி ஆகிடக்கூடாது, பேச முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன்னு கொடுத்துருவேன். அதில் சில சமயம் குடிப்பேன், வேறு வழியில் குடிச்சிருவேன், ஒன்றாகாது. அப்போ போனோன்னு தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது, இப்போ இவ கொண்டு வர அப்படி போறா, போகும்போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு மறுபடியும், அம்மா தண்ணி தானே கேட்டாரு. ஊழியக்காரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்கல்ல. பாருங்க, தண்ணி கொண்டு போகும்போது எம்மா, என்னடா எம்மான்னு சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். உன் கைனால கொடுமா. பாருங்க, கவனிங்க, கொஞ்சம் எப்படி? கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் அப்பம். இப்போ இவளுக்கு கோபம் வருமா வராதா? ஏன் தண்ணி கேட்டது சரியா? இப்போ நல்ல வேளை வெண்ணி கேட்கல, தண்ணி தான் கேட்டான். கவனிங்க, தண்ணி கேட்டது ரைட்டு. இப்போ கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்பம். இப்போ அவ சாரிபேத் அந்த விதவை பேசுறா.
அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும். பானையில் என்ன இருக்குது? யோ, என் வீட்டில் பானையில் என்ன இருக்கு தெரியுமா? நான் சொல்லுமா. ஒரு பிடி மாவு. அது என்ன கணக்கோ தெரியல. ஒரு பிடி அப்படின்னா கையில் இப்படி ஒரு பிடின்னா வரும் இல்ல? ஒரு பிடி மாவு. ஒரு பிடி மாவு. கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல். கலயத்தில் கொஞ்சம் எப்படிங்க? கொஞ்சம். இப்போ இவ சொல்றா, இவன் கேட்டது கொஞ்சம் தண்ணி, இவன் கேட்டது கொஞ்சம் அப்பம், இவ பதில் சொல்றது கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல். இவளும் கொஞ்சம் தான் சொல்றா. நீ கொஞ்சம் தான் கேட்டீரு, ரைட்டு. அப்போ ஆனா எங்க வீட்டில் இப்போ மாவு எவ்வளவு இருக்குது? ஒரு பிடி மாவு அப்படின்னா கொஞ்சம் இல்ல. ஒரு பிடி மாவு கலயத்தில் எண்ணெய் கொஞ்சமே இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. வேறு என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை, வடையும் இல்லை. புரியுதா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னா தண்ணியோட சரி ஐயா, எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த எலியா சும்மா இருந்தாரான்னு பாருங்க. ஏன்? ஆண்டவர் தான் அனுப்புனாரு, ஆண்டவர் தான் அவளுக்கு கட்டளை இட்டு இருக்கிறாரு. எப்படின்னு தெரியுமா? தெரியல. பட் தீர்க்கதரிசி அனுப்புனது ஆண்டவர், கர்த்தர். இப்போ அவ சொல்லிட்டு வாசிங்க. என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அடை இல்லை, இல்ல அப்பம் இல்லை, ஒரு மாவு ஒரு பிடி மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. எப்படிங்க? கொஞ்சம். என் வீட்லயும் உங்க வீட்லயும் கொஞ்சம் இருக்கலாம். கவனிங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் அல்லவா நம்ம. அந்த கொஞ்சத்தை பார்க்கிறவர் கர்த்தர். ஆமென், ஆமென். ஐயா, பிஸ்னஸ் பண்ண முடியல, பிஸ்னஸ்ல எனக்கு பணம் எப்படி இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது. சரக்கு போட முடியல, சில சொல்லுவாங்க சரக்கு முடியல பாஸ்டர், கடையை பார்த்தீங்களா, ஜவுமனை கூப்பிடும் சொல்லுவாங்க. கொஞ்சம் தான் சரக்கு இருக்கு என்கிட்ட, இல்லை வாங்குறதுக்கு சரக்கு போடுறதுக்கு பணம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. இல்லை, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ எலியாத்தியர் சொல்றாரு, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ இவ சொல்றா, உம்முடைய கர்த்தராகிய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். 2 விறகு தான், 2 விறகு, அதுக்கு அதிகமாக தேவையில்லை எனக்கு விறகு. ஏன்னா இனி அடுப்பு நான் வைக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் அடுப்பு. வாழ்க்கையில் பாருங்களா, ஒரு எல்லை போகிறோம் பார்த்தீங்களா. நமக்கு வியாதியாக கூட இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம். நான் என் மகன் சார்ல்ஸ்ட்டு சொல்லும்போது ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அதை தாண்டின பிறகு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க. சார்ல்ஸ் சொன்னால் மருந்தெல்லாம் நிறுத்தி 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியா? ஒரு வலி இல்லை, காது வலி நல்லா ஆயிடுச்சு. ஐயோ, என் கண்ணில் தண்ணி வருது ஆமாம் கேட்ட உடனே அப்படின்னா. கவனிங்க, ஒரு எல்லை, அந்த எல்லைக்கோட்டை தாண்டுனா, அந்த எல்லைக்கோட்டை அப்படி தாண்டுனா டேஞ்சர், நம்ம பாதிக்கிறோம். ஆனால் அந்த எல்லைக்கோட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் குறுக்கிடுறார் பார்த்தீங்களா. அப்போ நம்மளை தடுத்து நிறுத்துறாரு பார்த்தீங்களா. வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், வாழ்க்கையில் நமக்கு கொஞ்சங்கிறது இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் குறுக்கிட்டு ஒரு அற்புதத்தை செய்கிறார் பார்த்தீங்களா. ஆமென். அதாங்க நம்முடைய கர்த்தர். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, அந்த எல்லைக்கோட்டை போய் டச் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்தது அங்கே தான் கால் எடுத்து வைக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா. அப்போ நிறுத்து, ஸ்டாப், டர்ன் பண்ணு அப்படின்னு திருப்பி விடுறவர் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. சரி, எவ்வளோ நல்ல கர்த்தர் இல்லை, அற்புதங்களை செய்கிறவர். இப்போ சொல்ற, என் மகனுக்கும் எனக்கும் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு செத்து போக போகிறோம் அப்படின்னா அந்த எல்லைக்கோடு லாஸ்ட் ஃபினிஷிங் லைனில் இருக்கிறோம், முடிவு கோட்டில் இருக்கிறோம். இனி உயிர் வாழ முடியாது, செத்து தான் போகணும். எவ்வளவு கசப்பா இருக்கும், எவ்வளவு வெறுப்பா இருக்கும் அவளுக்கு. மனம் நொந்து போயிருக்கிறா.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புறார். ஆமென், ஹல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசி எலியா, சாதாரணமான ஆள் இல்லை இல்ல. நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு செத்து போறதுக்கு ரெண்டே விறகு பொறுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. அப்ப சொல்றா, பயப்படாதே அப்படின்னா என்ன? சாக வேண்டாம். ஒருத்தர் நம்ம அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லும் பொழுது பயப்படாதீங்க, நீ சாக மாட்டான்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. எனக்கு ஒரு நல்லா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அந்த சாட்சி. ஒரு பிடி மாஸ்டர் இந்த நெஞ்சு பகுதியில், இந்த நடு நெஞ்சு எலும்பில் பெரிய கட்டி, போன் கேன்சர். அப்போ கோயம்புத்தூரில் ஒரு தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறார். எனக்கு தெரியல, தெரியும் அவரை தெரியும், அவர் சொன்ன தீர்க்கதரிசனத்தை பற்றி எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து சொன்னார். அப்போ நம்ம ஷெட்டு போட்டு இந்த சைடில் இருப்போம். ஐயா, கொஞ்ச நாளில் நீங்கள் செத்து போயிருவீங்கன்னு சொன்னார். எனக்கு போன் கேன்சர். நான் தீர்க்கதரிசி கிடையாது. அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் சாக மாட்டீங்கன்னு. ஆமேன். கண்ணில் அவருக்கு தண்ணி வந்துருச்சு, அழுதுட்டார். அவர் சொல்லுவார், நான் ஆண்டவருக்காக எச்சலை எடுப்பேன் அப்படின்னார். சர்ச்செல்லாம் சாப்பிட்டு எல்லாருடைய எச்சலையும் நான் எடுப்பேன். தன்னை ரொம்ப தாழ்த்தினார். எங்கே போனாலும் சாப்பிட்ற எச்சலை எடுப்பேன். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாளில் ரொம்ப சீக்கிரம் கொஞ்ச நாளில் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்ட்டார். எனக்கு இருக்கிறதும் அப்படிப்பட்ட ஒரு போன் கேன்சர். என்னையா நான் சொன்னேன், ஐயா நீங்கள் சாக மாட்டீங்க, ரொம்ப நாள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஜாம் பண்ணிட்டு விட்டுட்டேன். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவார். முடித்தோடனே நம்ம சர்ச்சுக்கு இங்கே வருவார். ஆரம்ப நாட்களில் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தார். ஆமீன், ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒரு மரண பயத்தில் லாட்ஜில் தங்கி இருந்தார். எனக்கு யாருன்னு தெரியல. திடீர்னு எங்கள் வீட்டில் பழைய வீடு பாபுகான் ஸ்ட்ரீட்டில் திடீர்னு வந்து நின்னார். அவர் பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் மாதிரியே இருந்துச்சு, எங்கள் மூத்த அண்ணன் மாதிரி. வாங்கயா உட்காருங்கன்னா, ஒரு பெரிய ஆஃபீஸர் இபியில் ஏதோ ஒரு இதுக்காக வந்து லாட்ஜில் தங்கி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்கார். அப்போ அவர் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு என்னை பார்த்து சொன்னார், நான் இந்த லாட்ஜில் இந்த ரூமில் இத்தனை நம்பரில் இருக்கேன், என்னை வந்து பாருங்க அப்படின்னார். சரி ஐயா நான் வர்றேன்னு போனேன். அவர்கிட்ட இருக்க அந்த சாவு பயத்தை சொன்னார். எனக்கு என்னமோ தெரில, உயிர் போயிருமோன்னு நினைக்கிறேன், ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு. நான் அவருக்கு வசனத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன புக்கை கொடுத்தேன், படித்து திரும்பி கொடுங்க. எனக்கு அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும். நீடிய வாழ்வு, நீ இப்போ பூரண ஆயுசோடு இருப்ப, அப்படிலாம் நிறைய வசனம் போட்டு சின்ன குட்டி புக். அதை படிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் போய் பார்த்துட்டு அந்த புக்கையும் கேட்டுட்டு ஜோமன் புக்கை தரமாட்டேன்ட்டார். அந்த வசனம், ஐயா நான் புக்கு நான் வச்சுக்கிட்டு ஐயா அப்படின்னு, நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு. அப்படியே அவன் முகம் மாறிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. துக்கத்தோடு செத்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கு. அப்படி தானே? நான் மட்டும் இல்லை, என் மகனும் நானும் சாப்பிட்டுட்டு, என் குமாரனும் நானும் சாப்பிட்டுட்டு செத்து போக ரெண்டு விறகு தான் பொறுக்கிற ஐயா. அப்பமா புரிஞ்சிக்க வேண்டாம் இல்லையா தீர்க்கதரிசி? அப்பமா புரிஞ்சிக்க வேண்டாமா? இப்ப எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி. நீ செத்து போறது இருக்கட்டும், முதல் அடை யாருக்கு வேணும்? எனக்கு. அப்படிதான் அர்த்தம். முதல்ல ஒரு அடையை பண்ணி, அது எப்படிங்க? முதல்ல எப்படிப்பட்ட அடை? சிறிய அடை. வடை, உளுந்த வடை பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா? சிலது சாம்பார் வடை இல்லையே, இந்த சொல்லுவாங்க சில சமயம், இந்த இருக்கிற ஹோட்டலெல்லாம் சிலர் போயிருப்பாங்க, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஒரு நாள் வந்து சாப்பிடுங்களேன்னா பெரிய வடையாக இருக்குது, சாம்பார் வடை இல்லை நான் வரல. இல்லை வாங்க, கண்டிப்பாக வாங்க, அங்கே போடுறது சின்ன வடை. கவனிங்க, இவன் சொல்கிறான், சரி போ, உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து. ஆனால் முதல்ல ஒரு சின்ன அடையை ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடக்கூடாது,
என்னிடத்தில் கொண்டு வா. நீ சாப்பிடக்கூடாது, உன் மகனும் சாப்பிடக்கூடாது. அதை எங்க கொண்டு வரணும்? என்னிடத்தில். எங்கிட்ட கொண்டு வந்து கொடு. இல்லை, சில வேளையில் சில ஊழியக்கார் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். சில வேளைகளில் சில காரியம், பட் அதில் ஏதோ ஒரு காரியம் ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. சில வேளைகளில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். வீட்டுக்கு வர விரும்பலை, வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறத கவலைப்படாத. உங்களை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை. சில ஆசீர்வாதம் இல்லை, சில இடத்துல பிரச்சனைன்னா அது வேற, அதை பற்றி நான் இப்போ பேசலாம், அதை பற்றி பேசலாம். பட் ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கங்க, நெல்லை ஜெபராஜ்னு ஒரு அண்ணன், பெரிய ஒரு எவாஞ்சலிஸ்ட். அவர் சொல்லுவார், தம்பி, அவர் பேரே நெல்லை ஜெபராஜ், நெல்லை இந்த நம்ம ஊர் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, என்கிட்ட சொல்லுவார் அந்த அண்ணன். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு அண்ணன். காக்கா பிடிச்சாவது ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிம்பார். ரியலாக சொல்லுவார். அப்படின்னா ஆண்டவர் எப்படியாவது ப்ளீஸ் பண்ணியாவது வாங்கிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதற்கு சில வழி இருக்கு. அந்த வழியை சொல்லி கொடுக்குறான். நீ போ, உன் வார்த்தையின்படி ஆயத்தம் பண்ணி, முதல்ல ஒரு சின்ன அடைய நீயும் சாப்பிடக்கூடாது, உன் மகனும் சாப்பிடக்கூடாது, எனக்கு கொண்டு வா. வாசிங்க. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பிறகு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். நீ சாப்பிடாம இருக்க வேண்டாம், பட் ஃபர்ஸ்ட் அடை யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். அந்த கீழ்ப்படிதலை பார்க்குறான். அவ என்ன செய்கிறாங்கிறத பார்க்குறான். தான் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறாளான்னு பார்க்குறான். அப்படி நீ போ, முதல் அடை, சின்ன ஒரு அடை எங்கிட்ட கொண்டு வந்து கொடு, அதுக்கு பிறகு நீ உன் குமாரனும் சாப்பிடலாம், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னான். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல், ஏன்னா மழை நின்று இருந்தது, அதான் அந்த ஆத்து தண்ணி வத்திருச்சுல, தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் வரைக்கும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய பாப்போம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயர் ஆஃப் ஃபுல்ஃபில்மென்ட், நிறைவு இல்லையா? அதான் இந்த வருஷத்துல குறைவில்லை, நிறைவு. சொல்லுங்க, குறைவுதான், கொஞ்சம்தான், என்கிட்ட பொருள் கொஞ்சம்தான், பணம் கொஞ்சம்தான், வருமானம் கொஞ்சம்தான், உண்மை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, குறைவை என்ன செய்வார்? நிறைவாக்குவார். துக்கமா இருக்கலாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதனை கவலையா இருக்கலாம், ஆண்டவர் இந்த வேதனை கவலையெல்லாம் மாற்றுகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ கொஞ்சம் ஒரு கைப்பிடி மாவு, நம்ம கணக்குப்படி ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அது வேற. ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன், அதுவும் கொஞ்சம் தான், நிறைய விறகு இல்லை. ஏன்னா இனி அடுப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சுது. என்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சுது, என் மகனுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை முடிஞ்சது. செத்து போறோம்னு முடிவு செய்திருக்கிற அந்த வேளையில கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி சாவல்ல ஜீவன் உண்டு அப்படிங்கிறார். ஆமென். உனக்கும் உன் மகனுக்கும் இனி சாவல்ல ஜீவன். குறைவுதான மரணத்துக்கு காரணம், அந்த மரணமும் வராது, அந்த குறைவையும் நான் எடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதத்தை செய்தார். ஆமென். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். வசனம் சொல்லுது, தேசத்தில் மழை வரும் வரைக்கும் என்ன ஆச்சா? பானையில மாவு செலவழிந்து போவதும் இல்லை, செலவழிஞ்சு போவதும் இல்லை, போகிறது இல்லை, போகல. கலசத்துல என்ன குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதான் உண்மையான தீர்க்கதரிசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே,
உனக்கும் உன் மகனுக்கும் மரணம் இல்லை, நீ சாக மாட்டாய். ஆமென். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த தேசத்துல மழை வரும் வரைக்கும், பெய்கிற வரைக்கும் மாவு என்ன செய்யலையா? அப்படின்னா மாவு எடுக்க எடுக்க எண்ணெய் கொஞ்சம் இருந்ததுல்ல, கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது. ஆமென். இந்த அரிசி போடுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் போட்டிருக்கலான்னு கேட்காதீங்க, நான் இது வரைக்கும் போடலை. சொல்கிறேன், பாஸ்டர் மாட்ட கேட்பேன், என்ன கொஞ்சம் அரிசி போடுறேன். இல்லை, அது சோறாகும்போது நிறைய வரும். உண்மை தானே? நீங்களும் தலையாட்டுறீங்க, சரி பொங்கியிருப்பீங்க. நீங்கள் போட்ட உடனே இவ்வளோ கொஞ்சம் அரிசி மாதிரி இருக்கும், ஆனால் போட்டோன்னு நிறைய வரும். அதே மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது, மாவு கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் கலசத்தில். ஆனால் மாவு குறையலை, எண்ணெய் எங்கே எப்படி இருக்குது? உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கா? நான் சொல்கிறேன், பாஸ்டர் அம்மாவும் நானும் பொள்ளாச்சியில் இருந்தோம். பில்லி கை குழந்தை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வர மிளகாய் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம். இனிமேல் திருப்பி கேட்காத வராதம்பாங்க எங்கள் அம்மா. அதாவது பாசம் இல்லாமல் இல்லை, இவ்வளோதான். பாஸ்டர் அம்மாவுடைய அக்கா அங்கே இருக்காங்க, வசதியாக இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அங்கே இருக்காங்க, சொந்தக்காரர் இருக்காங்க. ஒரு வீட்டு வாசலையும் நான் மிதிக்கலை, பணம் வேணும்னு கேட்கல. ஒரே ஒரு பாஸ்டர் வருவார், வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்படி, ஏன் பாஸ்டர்? சும்மா பார்த்தேன் பாஸ்டர் பார். ஏன்னா அப்போ எனக்கு சொந்த வீடு, வீட்டெல்லாம் விட்டு வந்து இப்படி இப்படி கஷ்டப்படுறாருன்னு அவர் மனசில் நினச்சிட்டு கையில் ஒரு காணிக்கை கொடுப்பார். அப்போ கொடுத்த காணிக்கை 100 ரூபா 50 ரூபா, மிகப்பெரிய பணம். அதை வச்சு தான் நான் செலவு பண்ணுவேன். வாடகை மட்டும் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா கொடுத்துருவோம். அப்போது பாஸ்டம்மா கொஞ்சம் மாவு வச்சுருந்தாங்க, அதில் சப்பாத்தி சுடுறது அந்த இதுக்கு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் எண்ணெய் வச்சுருந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியல. பாஸ்டம்மா கிட்ட என்ன சொன்னது, இந்த மாவு குறையவே மாட்டேங்குதுங்கிறேன். ஆமென், அல்லேலூயா. உண்மையாக நடந்த சம்பவம், எங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், தைரியமாக சொல்ல முடியும். முடிஞ்சோடனே பாஸ்டம்மா பார்த்து விசிட் பண்ணி கேட்டுட்டு போங்க. ஆமாம், மாவு குறையவே இல்லைங்க, எண்ணெய் குறையவே இல்லை. அப்படின்னா இருந்துக்கிட்டே இருக்குது. எடுக்கிறோம், மாவை எடுக்கிறோம், ஆனால் என்ன ஆகுது? ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டே இருக்கோம். எனக்கு தெரியாது எப்படின்னு. பாஸ்டம்மா கிட்ட அதிசயப்பட்டு சொல்கிறாங்க, இது என்னன்னு தெரியலன்னு. ஏன்னா எங்கள் சூழ்நிலை தெரியும். பில்லி பால் குடிக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை. அவனை தூக்குனாலே பில்லி குழந்தையா இருக்கும், தூக்குனா காப்பி வாடை அடிக்கும். வர காப்பி கொஞ்சம் போட்டு கொடுப்போம், அவன் மேலே காப்பி வாடை தான் அடிக்கும். பாவம், சாப்பிட முடியாது, பால் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம். யாருமே எங்களை பார்க்குறக்கு இல்லை, விசாரிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து விசிட் பண்ணார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. குறையும் பொழுது இல்லை, நிறைவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றார். திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு இல்லை, முடியாது, அவ்வளோதான். அந்த கல்யாண வீட்டில் வெக்கப்பட்டு தலகுனிய வேண்டிய சூழ்நிலை. அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் இருந்தார்ல இல்லை, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி குறைவை நிறைவாக்கினார். ஆமென். 5000 பேர் போஷிக்கணும். சீசன் சொல்றான், இங்க ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன், அவங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. இது எப்படி பத்தும்? அவனு கேட்டவனே கொடுத்தான். பார்த்தீங்களா? இப்போ பசங்க கொடுக்க மாட்டான். நான் கொடுக்க மாட்டேன் சொல்லுவானா இல்லையா? இப்போ இருக்க பசங்க கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா திட்டுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு. அவனும் வந்து உட்காந்து ஆண்டோடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கான் பாருங்க. இல்லை, அந்த பையனை கொஞ்சம் நினச்சி பாருங்க. சரி, அந்த பையனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கு? அதெல்லாம் பைபிள் எழுதுறதுக்கு டைம் இல்லை. உலகம் கொள்ளாது. கொடுத்தான் பார்த்தீங்களா? 5 அப்பம் 2 மீன். எத்தனை பேர்? 5000 பேர். குறைவை நிறைவாக்குற தேவன். இந்த வருஷம் என்ன? the year of fulfillment. உங்க குறைவை நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க அனுபவம், தட் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என் சொந்த அனுபவத்தை சொல்றேன். பாஸ்டர்மா சொன்னாங்க, பாருங்க மாவு இருந்துட்டே இருக்கு,
தண்ணி எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கு. நாங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஆமென், அல்லேலூயா. குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும், அதுக்கு பிறகு வாங்குற வரைக்கும் அது இருந்தது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆமென். உங்களுடைய எண்ணெய் இல்லை ஜெபம் பண்ணும்போது சில சமயம் நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் ஜெபம் பண்ணும்போது கவனிச்சிருக்கீங்களா? நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் ஆசீர்வதியும்பேன். என்னமோ நான் அப்படி என் வாயில் வந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குறைவாக இருக்கா உங்கள் பாத்திரத்தில்? குறைவாக இருக்கா? கவலைப்படாதீங்க, நிறைவை தருகிற தேவன். வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய அந்த மழை பெய்கிற வரைக்கும் மாவு செலவழிந்து போகும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகும் இல்லை. அடுத்ததுமா, என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இப்ப போய் அதப்படி செஞ்சான். மாவு குறையல. இப்ப எடுத்தானே மாவு குறைஞ்சதா? இல்ல. எண்ணெய் எடுத்தா குறைஞ்சா? அப்ப ஒரு பாத்திரத்தை கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அது எடுக்க அந்த பாத்திரத்தில் இருந்துட்டே இருக்குது. மாவை எடுக்க ஒருபடி மாவு தான் எடுக்க வந்துகிட்டே இருக்குது. வசனம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எப்படிங்க? இயேசு கிறிஸ்து சொன்னபடி வலைய போட்டாங்க, திரளான மீன் கிடைச்சது இல்ல. இயேசு சொன்னபடி தண்ணீரை மொண்டு ஜாடியில் ஊத்துனாங்க, தண்ணீர் திராட்சரசமா மாறிட்டு. உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன். எலியாவின் சொற்படி கவனிங்க, வேத வசனம் சொல்லுகிறபடி, உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லுகிறபடி, தீர்க்கதரிசி சொல்லுகிறபடி, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொற்படி செய்யும் பொழுது அற்புதம் நடக்கும். வசனம் சொல்லுது, வாசிங்க. எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை எப்படி அநேக நாள் சாப்பிட்டார்கள்? ஒரு சில நாள், கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்ச மாவு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்ச நாள் இல்ல, அநேக நாள் சாப்பிட்டார்களா. அவளும் அவனுடைய வீட்டார், மகனும் அந்த பெண்ணும் எலியாவும் சாப்பிட்டுருக்காங்க. குறையவே இல்லை. அப்ப 2 விறகு பத்தி இருக்குமா? விறகு சொல்லுங்க, பத்தி இருக்காது இல்ல. விறகு பொறுக்கிட்டே இருந்திருப்பா, விறகும் கிடைச்சிட்டே இருக்குது. அப்போ அநேக நாள் எலியாவும் அதே போல அந்த பெண் விதவையும் அவருடைய மகனும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. என் வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில குறைவு என்பது இல்லை. கொஞ்சமா இருக்கலாம், அதை நிறைவுபடுத்துகிறவர், திருப்திப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென். அவ்வளவுதான் நம்ம வசனம். சரி, கடைசி பார்த்தீங்களா? பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எவ்வளவு பெரிய அற்புதம்! இதை சாதாரணமாக தான் படிக்கிறோம் நம்ம இல்லை. இருந்தது அவள்கிட்ட என்ன? கொஞ்சம். இவன் கேட்டதும் கொஞ்சம். ஆனால் அடுத்தது சாப்பிட்டது அநேக நாள். கொஞ்சமா நிறையா. குறைவை நிறைவாக்குகிற தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் நினைக்கலாம், என்கிட்ட குறைவாக இருக்குதுங்க, காசு பத்தலை, காசு குறைவாக இருக்கு, பணம் இல்லை, பொருள் வாங்க இல்லை, கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்க முடியல, நியூ இயருக்கு துணி எடுக்க முடியல, பர்த்டேக்கு என் பிள்ளைக்கு கூட துணி எடுத்து கொடுக்க முடியல, கொஞ்சம்தான் இருக்கு பணம், முடியலை. அப்படிங்கும் பொழுது, அந்த கொஞ்சம் அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வர்றார். ஆமென். செய்வார செய்ய மாட்டாரா? ஏதோ ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். சரி, 2 வசனத்தை வாசிச்சு நான் நிறைவு செய்கிறேன். நீதிமொழிகள் 15:16 வாசிங்க. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள்களிலும் எப்படிமா?
சஞ்சலத்தோடு கூடிய சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமமா. பாத்தீங்களா? கொஞ்சம் பொருளே, நம்மகிட்ட கொஞ்சம் பொருள் இருக்கலாம், உத்தமம். இவள்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு, மாவும் எண்ணெயும், உத்தமம். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார் இல்ல? கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நிறைவாய் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கொஞ்சம்னு ஒண்ணு நினைக்காதீங்க. ஒருவேளை கொஞ்சம் இருக்கலாம் இப்போ, ஆனா கொஞ்சத்தை நிறைவு செய்கிறது, செலவழிந்து போகாது. சில வேலையில் நீங்க பாருங்க, நிறைய பணம் வச்சிருப்பானுங்க பார்த்தீங்களா? நிறைய பணம் வச்சிருப்பாங்க. ஹோட்டலில் போனால், பெரிய ஹோட்டல், அவன் பாட்டுக்கு ஆர்டர் போட்டு ஃபுல்லாக சாப்பிடுவான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதிகமாக காசு இருக்காது. நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம அப்படி போக மாட்டோம், பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். போகக்கூடாதுன்னு சொல்லலை, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. கவனிங்க, அந்த கொஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் பொருளே உத்தமம். எங்கிட்ட இருக்கிற பணமே உத்தமம். ஏன் அந்த வசனம் சொல்லுது? முதல்ல இருந்து வாசிங்க. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும். இப்போ உங்களுக்கு நிறைய பொருள் ஒருத்தட்டு இருக்குன்னு வச்சுங்க. அது எப்படிப்பட்ட பொருள்? சஞ்சலத்தோடு கூட பொருள் இருக்கும். என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், அண்ணே இப்போ எல்லாம் காரில் இறங்குறாங்க, துணி கடையில் இறங்கி பயங்கரமாக அப்படி நடந்து போவாங்க. அவங்கள போய் விசாரித்து பார்த்தா, ஐயோ என் வீட்டில் எப்படி இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா சிலதெல்லாம் எப்படி இருக்குன்னு? சிலருடைய வீட்டில் சந்தோஷமே இல்லைங்க. பிள்ளைகள் இருக்கு, ஆனால் பிள்ளைகள் வீட்டில் இல்லை, போயிட்டாங்க. பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் போச்சு. தெரியுமா உங்களுக்கு? வசதி உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நம்ம நினச்சிக்கிறோம் நல்லா இருக்காங்களே, இல்லைங்க, தனிமையாக அழுறாங்க. ஒருவேளை நம்ம போய் பேசும் பொழுது, ஐயோ முடியலைங்க, ஏதோ நடமாடிட்டு இருக்கேன், என்னால் முடியலை. யோசிச்சு பாருங்க. அதனால என் மனைவி, என்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுங்க. பட் வெளியே போகும்போது தெரியல. ஆடி காரில் போய் இறங்கலாம், ஆனால் அவங்க ஆடி போய் இருக்கிறாங்க, தெரியல யாருக்கும். BMW காரில் போகலாம், அவங்க படுற கஷ்டம் தெரியாது. மெர்சிடிஸ் பென்ஸ் விலை உயர்ந்த காரு, நான் சொல்கிற காரில், அந்த காரில் போகலாம், ஆனால் சமாதானம் இல்லை. நம்ம கார் தள்ளி விட்டால் கூட ஸ்டார்ட் ஆகாது சில வேலை இல்லை, ஆனால் சஞ்சலம் இல்லை. சொல்லுங்க, கவனிங்க. ஏன்? நம்ம கொஞ்சம் திருப்தியாக இருந்து பழகணுங்க, திருப்தியாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, பட் நான் எப்படி இருக்கேன்? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கேன். வசனம் சொல்லுது பாருங்க, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய, நம்ம எப்படி? கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். கொஞ்ச பொருள் உத்தமங்க. எத்தனை பேர் திருப்தியா இருக்கீங்க? ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்க வீட்டில் அதெல்லாம் இருக்குதே. சில கேலியா கூட பேசுவாங்கல்ல, வீடு காலி பண்ணும்போது ஒரு சின்ன பீரோ இருக்கும், அது ஒரு கிரைண்டர் இருக்கும், பட் என்னங்க அவங்க வீட்டில் இவ்வளோதான் பொருளான்னு. ஒரு நாள் நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஒரு நாள் சொல்லக்கூடாது. அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்காரு. அவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு தான் நம்மளை வச்சிருக்காரு. எங்களை ஆசீர்வதிச்ச, என்னை ஆசீர்வதிச்ச கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம்தான், ஆனா உனக்கு ஆண்டவர் நிறைவை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் 16:8 வாசிங்க. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும். எப்படி வந்த வருமானம்? சம்பளம், கிம்பளம். அநியாயமாய் வந்த அதிக வருமானம். சிலர் பயங்கரமா சம்பாதிச்சிருப்பாங்க, வீட்டுக்கு மேல வீடு கட்டுவாங்க, பயங்கரமா திடீர்னு சரியான வசதிங்க. ஐயோ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. இல்லைங்க, இங்கே தான் இருக்காங்க, பட் நம்ம சொல்றது எங்கேயோ போயிட்டாங்க, நல்ல வசதி. வசனம் சொல்லுது,
அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே, அநியாயம் வந்த அதிக வருமானத்திலும் எப்படி கொஞ்சம், நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானம் போதுங்க. உங்க வருமானம் எப்படிங்க? கொஞ்சம். உங்க வருமானம் எப்படிங்க? கொஞ்சம். உங்க வருமானம் எப்படிங்க? கொஞ்சம். உங்க வருமானங்க கொஞ்சம். உங்க வருமானங்க கொஞ்சம். ஆனா வசனம் சொல்லுது, அநியாயமாக வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானம். நியாயமாக வந்த வருமானம் இருக்கு பார்த்தீங்களா? யாரையும் ஏமாத்தலை. நம்ம சில கடையில் நம்ம போய் ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கிட்டு சரி முடியல, அடுத்தது ஒரு நாள் இன்னொரு கடையில் வாங்கினோம்னா 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் வருங்க. 15 ரூபா மளிகை பொருள். பாஸ்டா மாதம் ஏன்னா இப்படி கணக்கு சொல்லுவா, பொருளுக்கு இப்படி இவ்வளவுனா மொத்தமாக பார்க்கும்போது, மொத்தமாக வாங்கும்போது 10 600 700 ரூபா இதாகுதுன்னு. ஏன் அப்படி விலை வைக்கிறாங்க தெரியல. அநியாயமாக வந்த வருமானத்திலும் அதிகமாக வந்த வருமானத்திலும் கொஞ்சமாக இருக்கிற நியாயமான வருமானத்தை உத்தமம். கொஞ்சம் வருமானமாக இருக்கலாம், நியாயமாக வந்தது. என் வருமானம் குறைவுன்னு நீங்கள் சொல்லலாம், நியாயமாய் வந்த வருமானம். ஆமே. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் படித்தோம். அடுத்தது அதே வசனம். கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கர்த்தரை பற்றும் பயத்தோடு கர்த்தரை பற்றும் பயத்தோடு உள்ள அந்த கூடிய கொஞ்ச பொருள். இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? நியாயமா வரும். நியாயம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய, இது இருந்தா போதும், உத்தமம். பவுல் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நான் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். இப்போ இருக்கிற ஊழியக்காரரை கேட்டு பாருங்களேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், பவுல்கிட்டது நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. படிக்க மாட்டோம். நான் ஊழியத்தை சொல்கிறேன், உங்களை சொல்லலை. சிலர் பேசுறது, சில காரியங்கள் கற்றுக்கொள்ளணும், வேத வசனத்திலேருந்து கற்றுக்கொள்ளணும். பவுல் இப்படி சொல்கிறாரு பாருங்களா. இல்லை, நம்ம வசனத்தை கேட்டோம்ல, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளி விழுந்தாலும் நான் என்ன செய்யறதில்லை, ஒன்றும் நான் நிமிர்ந்து நிற்பேன், எழுந்து நிற்பேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கொஞ்சம் உத்தமம். பிரைஸ் தி லார்ட். சரி, கொஞ்சம் உத்தமம், கொஞ்சம் பொருளே போதும், உத்தமம். நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். சரி, கடைசி ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இது பாருங்க, 7 சபை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுல இது ஒரு சபை. இந்த சபையின் பேர் என்ன? பிலதெல்பியா சபை. சொல்லுங்க, பிலதெல்பியா சபை. 7 சபையில் ஆண்டவர் நல்லதையும் சொல்றாரு, அவங்ககிட்ட இருக்கிற குறையும் சொல்றாரு. ஆனால் குறை சொல்லிட்டு அந்த சபை சரியில்லைங்கிற முடிவுக்கு வர்றதை பார்க்கலாம். ஆனால் 2 சபை மட்டும் ஆண்டவர் குற்றப்படுத்த மாட்டார். அதில் ஒன்று என்னது? பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபை. சரி, இன்னொன்று சிமிர்னா சபை. ரைட், சிமிர்னா சபை. இந்த 2 உபத்திரவத்தில் உண்மையாக இருந்த சிமிர்னா சபை, இந்த பிலதெல்பியா சபை. கவனிங்க, இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் உங்க கிரியையை, என் கிரியைகளை, என் செயல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். உனக்கு எப்படிங்க? கொஞ்சம் பொருள் கொஞ்சம் இருக்குது, ரைட்டு, பணம் கொஞ்சம் இருக்குது, சரி. இப்போ என்ன? பலனே கொஞ்சம் இருக்குதுங்க. ஏங்க? கொஞ்சம் அனிமிக்கா இருக்குதுங்க. இது சரீர பலன், அதான் நான் சொல்லலை. இல்லை, டாக்டர்கிட்ட போய் பார்த்தா திடீர்னு என்ன ஆயிடுச்சு, நீங்கள் அனிமிக்கா இருக்கீங்க, ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கு, அதனால நீங்கள் நிறைய சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க, அத்திப்பழம் அடை சாப்பிடுங்க, என்னெல்லாம் இருக்குதோ, ஆடு மாடு சாப்பிட்றதுல கூட சாப்பிடணும். அப்போ தான் கீரையெல்லாம் சாப்பிட்டா தான் போகுது. அப்போது
என்ன ஆகுது? பலன் குறையுது. இங்க இவர் சொல்றார் பிலதெல்பியா சபையை பார்த்து, கொஞ்சம் பலன் தான் உனக்கு இருக்கு அப்படிங்கிற ஆவிக்குரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலன் உங்கள்கிட்ட எவ்வளவுதான் இருக்குது? கொஞ்சம். உங்கள்கிட்ட கொஞ்சம் பலன் இருக்கலாம். கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு எனக்கு என்ன பலன் இருக்குது? கொஞ்சம் பலன். ஆனால் பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். எத்தனை பேர் மறுதலிச்சிருக்காங்க தெரியுமா? மறுதலிச்சிருக்காங்க, ஆண்டவரே மறுதலிச்சிருக்காங்க. நல்லா இருந்தவங்க மறுதலிச்சிருக்காங்க, பின்மாற்றமா போயிட்டாங்க. சில அட்ரஸ் இல்லை, சில அவர் எங்க அட்ரஸ் இல்லைங்க, அட்ரஸ் இல்லைங்க. இன்னைக்கு ஷாலின் சாட்சி சொல்லுங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். சென்னையில் இருந்தாலும் அங்கேருந்து எனக்கு தசமம் அனுப்பிட்டு இது பண்ணுவான். அங்கேருந்து இன்னைக்கு காலேஜில் படிக்கிறான், சபைக்கு வர்றான். எங்கே இருந்தாலும் இல்லை ஒரு வாலிப. நான் அடிக்கடி ஷாலினை நினைப்பேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை போன்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நிர்விசாரமாக தூக்கி எறிஞ்சிட்டு போனால் எனக்கு சொல்கிறதுக்கு தெரில, வேண்டாம் சொல்லலை. நான் நல்லா தெரிஞ்சுக்கு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. என்ன செய்யற? நீ என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பலன் இருக்கு? கொஞ்சம் பலன் இருக்குது. கொஞ்சம் பலன் இருந்து பிலதெல்பியா சபையை போல அவருடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், அவருடைய வசனத்தை கை கொண்டபடியினால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? ஆமென், அல்லேலூயா. ஏங்க உங்களுக்கு திறந்த வாசலை வச்சிருக்காருங்க கர்த்தர் இந்த புது வருஷத்துல. அது ஒரு வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்? எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நான் அவருடைய நாமத்தை மறுதலிக்காம இருந்தேன், அவருடைய வசனத்தை கை கொண்டபடியினால் எனக்கு முன்னால கர்த்தர் சொல்லுகிறார், பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறது போல எனக்கும் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அது ஒருத்தனும் யாருக்கு? உங்களுக்கு முன்னால திறந்த வாசல் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அது யாரும் பூட்ட மாட்டாங்க. அவ்வளோதானே, யாரும் என்ன செய்ய முடியாது. நம்புறீங்களா? எவ்வளோ பலன். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்யல, அவருடைய நாமத்தை மறுதலிக்கல, அவர் வசனத்தை. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தம். நீ இப்படி இருந்தனால உனக்கு ஒரு வாக்குத்தத்தம், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறது. இருப்பது நம்மகிட்ட என்னது? கொஞ்சம் பலன். உங்கள்ட்ட இருக்கிறது என்ன? கொஞ்சம் மாவு. உங்கள்ட்ட இருக்கிறது என்ன? கொஞ்சம் கலசத்துல எண்ணெய் இல்லை. உங்கள்ட்ட இருக்கிறது என்ன? கொஞ்சம் பொருள். உங்கள்ட்ட இருக்கிறது என்ன? கொஞ்சம் வருமானம். அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. உங்க வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையிலே ஆண்டவர் குறைவை கட்டளிட மாட்டார், நிறைவை தருவார். ஆமென். பொங்கி வழிகின்ற ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை, ஃபுல்ஃபில்மென்ட்டை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ளுகிறோம். கொஞ்சம்தான், ஆனால் ஆண்டவர் நிறைவு செய்கிறவர். கொஞ்சம்தான், ஆனால் ஆண்டவர் எனக்கு குறையாமல் பாதுகாக்கிறவர். கொஞ்சம்தான், வறுமை இல்லை. கொஞ்சம்தான், நான் கையேந்த போவது இல்லை. கொஞ்சம்தான், ஆனாலும் ஆண்டவர் எனக்கு முன்பாக கொஞ்சம் பலன் இருந்தாலும் மறுதலியாமல் இருந்தபடியினால் எனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒருவனும் பூட்ட முடியாது. சொல்லுங்க, எனக்கு முன்னால என்ன இருக்குது? நம்புறீங்களா? கதவை அடைச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, போக முடியுமா நீங்க? இல்லை. இந்த கண்ணாடி ஈஸியாக திறந்துடலாம் இல்லை, திறந்த வாசல்.
இது அடைச்சிருக்குது. சரி, வாசலை யாராவது அடைக்க முடியுமா? முடியாது. உங்கள் வாழ்க்கையின் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்க அந்த திறந்த வாசலை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன். ஆமென். எவ்வளோ அருமையான தேவன் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம்தான், ஆனால் குறைந்து போவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது ஒரு மொழிபெயர்ப்பில் நான் பார்த்தேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் வராது. வெரி குட். ஒரு குறைவும் வராது. எனக்கு குறைவு இல்லைங்க. பாஸ்டர் உங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் நல்லா இருக்கேன். என் தேவை சந்திக்கப்படுது. நெருக்கமாக இருக்கிறது வருதா? வருது. பண தேவையெல்லாம் இருக்குதா? அதிகமாக பண தேவை இருக்கிறதெல்லாம் வருது. ஆனால் குறைவில்லையே. சொல்லுங்க. ஆமென். பிசாசை பார்த்து சொல்லலாம், பிசாசு ஏய் உனக்கு ஒரு டாட்டா, ஒன்றும் எனக்கு குறைவெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அவன் எவ்வளோ குதிப்பான் தெரியுமா? ஜங்கு ஜங்குன்னு குதிப்பான். பிசாசு கோவம், இருவனை பார்த்துக்கிறேன். திறந்த வாசல் இருக்குது, அந்த வாசல் வழியே நீ உள்ளே வர முடியாது, நான் வெளியே போகலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடியினால், அவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறபடினால் உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த கொஞ்ச பலத்தில் பரிசுத்த ஆவியானவர் வர்றபடினால் அந்த கொஞ்சம் நிறைவை தருகிறது. ஆமென். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம் ஒரே நிமிஷம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, கொஞ்சத்தை அதிகப்படுத்துகிறவர், நிறைவுபடுத்துகிறவர், குறைவில்லாமல் நிறைவு செய்கிற தேவன் நீர். உம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிப்பீராக. சுகவீனங்கள் பலவீனங்கள் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எல்லா சுகவீனம் பலவீனத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை, விடுதலையின் வல்லமை சரீரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இறங்கட்டும். என்னுடைய சரீரத்தில் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். எங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை விசுவாசிகள் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்திலே, இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை, விடுதலையின் வல்லமை சரீரத்தில் இறங்குவதாக. ஒவ்வொரு வீடுகளை ஆசீர்வதிப்பீராக. குறைவை நிறைவாக்குவீராக, நிறைவாக்குவீராக. குறையாமல் பாதுகாத்துக்கொள்ளும். தேசத்தில் மழை பெய்யும் வரைக்கும் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. குறையாமல் காக்கிற கர்த்தர் எங்களை, உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. Hallelujah. நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காரணம். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே,
கீதமும் பாடி என் ரட்சிப்பும் பாடி என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமும் பாடி என் ரட்சிப்பும் பாடி என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் நல்ல மேய்ப்பன் என் முன் செல்கிறீர், பசுமையாய் நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பன் என் முன் செல்கிறீர், பசுமையாய் நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால். ஓ பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அந்த நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அன்பாய் கொடுத்த அந்த காணிக்கைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். அவருடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமமாக காணிக்கைகள், பொருத்தன காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதற்காக தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நினைத்து காணிக்கை கொடுத்திருக்கிறார்களோ அதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து அவருடைய குறைவை நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மன நிறைவோடு, குறைவு நீங்கி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட ஆமாண்டவரை தம்முடைய பிள்ளைகள் ஒரு நிறைவாக தங்களுடைய இல்லங்களுக்கு போக கிருபை தாரும். எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவை கட்டளையிடுவீராக. குறைந்து போகாமல் இருக்க கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரத்தை வைத்து தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.